இப்போ நாம் ஓஸ்லே நகருக்கு வந்திருக்கோம். நார்வேவுடைய கேபிட்டல் சிட்டி இது. நாங்கள் பஸ்ஸிலேயே அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே வரோம். ஓஸ்லே நகரத்தை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னால் நார்வேங்கிற பேர் எப்படி வந்ததுன்னா, நார்த்வே அதை வச்சு தான் நார்வேன்னு ஒரு நாடு அந்த பேர் வந்தது. ஓஸ்லே நகரத்தில் நகரத்துவம் 454 ஸ்கொயர் கிலோமீட்டர் உள்ளது. புறநகர் 285 ஸ்கொயர் கிலோமீட்டர். மாநகரம் டோட்டலாக 8900 ஸ்கொயர் கிலோமீட்டர். நகரத்தில் 6 லட்சம் பேர் தான் வசிக்கிறாங்க. நீங்கள்லாம் சென்னையை கம்பேர் பண்ணால் இது ஒன்றுமே இல்லை. நகர்ப்புறத்தில் 9 லட்சம், மொத்தத்தில் 1.5 மில்லியன் மக்கள். இது பாருங்க, யாட். யாராவது யாட் வேணும்னா இப்பவுமே புக் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்காண்டி கன்செஷன் விலையில கொடுக்குறோம். ஒரு யாட்டினுடைய விலை 2 கோடி. ஒரு பெட்ரூமோட 4 கோடி கொடுத்தீங்கன்னா 2 பெட்ரூமோட இருக்கும். சாதாரண யாட்டும் இருக்கு. அது 1.5. ஒரு நீங்க எடுத்துட்டு நேரா நீங்க உள்ளுக்குள்ள போயிட்டு ஒரு 10 நாள் ஜாலியா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஜாலியா சுத்திட்டு வரலாம். சிலவங்க டாகோட போறாங்க, டாகும் ஜாலியா போகுது. பாருங்க, இந்த யாட் லெஃப்ட்ல ஒரு யாட் 1 பெட்ரூம் யாட். அதில் மினிமம் தான் நான் சொல்றது 2 கோடிங்கிறது. எல்லாமே இருக்கு. பெட்ரூம், அது இது, ஹீட்டர், அது இது, உள்ளுக்குள்ள சமையல் செய்யக்கூடிய பொருட்களை, திருப்பி எலக்ட்ரானிக் ஓவன், அது இது, டெலிவிஷன், ஒயர்லெஸ். ஏறக்குறைய 15 லட்சம் மக்கள் வசிக்கிறாங்க. இந்த மக்கள் நார்வேஜன் இங்கே பார்க்குற நீங்கள் அந்த கப்பல் ஒரு 400 வருஷத்துக்கு முன்னால் கடலில் மூழ்கினது. அதை மீட்டெடுத்து பழைய மாதிரி புதுப்பித்து இருக்காங்க. இதை காட்சிக்கு வச்சுருக்காங்க இந்த இடத்துல. இதை நாங்கள் எல்லாம் பார்த்தோம். இதுக்கு ஒரு சின்ன ஒரு மூவியும் இருக்குது, அதையும் பார்த்து கண்டு கழித்தோம். இது கடற்கரை ஓரமாக இதை வச்சுருக்காங்க. இது கப்பலில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் நினைக்கிறேன். ஓஸ்லோ நகரத்தை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன், அதை கட் பண்ணிட்டேன். திரும்பவும் தொடர்றேன். 71 பாயிண்ட் இருக்காங்க, 71% வசிக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பாகிஸ்தான்காரங்க 3.6 மக்கள் தொகையில் இருக்காங்க. ஏன்னா அங்கேருந்து அகதியாக வந்தவங்க இவங்கெல்லாம். ஸ்வீடன் நாட்டுக்காரவங்க 2.2. இத்தனை பேர் இங்கே இருக்காங்க. சோமாலியா நாட்டுக்காரங்க அவங்களும் ரிஃப்யூஜி தான், அதாவது அகதிங்க. அவங்க 2% இருக்காங்க. போலாந்துக்காரங்க 1.7 இருக்காங்க. மற்றும் இலங்கை சேர்ந்தவங்க இப்போ நிறைய பேர் இருக்காங்க. அவங்க இதுதான் இந்த நகரத்துடைய ஒரு ஒரு வியூ ஸ்பேன்பாங்க வியூ. எங்கள் குரூப்பை சேர்ந்தவங்களாம் சில பேர் ஷாப்பிங் போயிட்டாங்க. நாங்கள் எங்கே போனாலும் வெளிநாட்டுக்கு போனால் அந்த ஷாப்பிங் பண்ணுற வேலையே வச்சுக்க மாட்டோம். அது தேவையில்லாத வேலை. ஏன்னா உலகத்தில் எல்லா பொருளும் இந்தியாவில் கிடைக்குது, குறிப்பாக சென்னையில் கிடைக்குது. இதுக்காக இங்கேருந்து போய் ஷாப்பிங் பண்ணி அது வர தூக்கிட்டு நாங்கள் இப்படி ரிலாக்ஸாக, இது ஒரு பார்க் மாரி எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அப்படியே ஜாலியாக நாங்கள் உட்காந்து பொழுது போய்கிட்டு இருந்தோம். நல்லா இருக்குது, இந்த இடம்லாம் நல்லா இருக்குது. உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தோம். எவ்வளோ நேரம் தான் இங்கேயே உட்காந்துருக்கிறது. சரி, அப்படியே ஒரு ஷாப்பிங் மால் மாரி தெரிஞ்சுது. சரி போவோம் அப்படின்னு போனால், இது ஒரு ரயில்வே ஸ்டேஷன். அது சென்ட்ரல் ஸ்டேஷன் மாரி. இது எந்த ஆரவாரமும் இல்லை. அப்படியே நாங்கள் கிளம்பி போகிறோம். போய் பார்த்தா டிஸ்பிளேலாம் பார்த்தாக்கா இது ட்ரெயின், ஒரு ரயில்வே ஜங்ஷனு. சரி, ரைட்டு லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் மாலாக இருக்குது. அப்போ ட்ராக்கு 19 ட்ராக்கு இருக்கான். ஏதோ காட்டுறாங்க பாருங்கள். அப்படியே பார்த்துக்கிட்டு போனோம். பிளாட்ஃபாரம் டிக்கெட் வாங்குறதா அதை பற்றி தெரியல. சரி, எங்கள் கும்பல் ஒரு 5-6 பேர், என் ஒய்ஃபு, அவங்களோட சேர்ந்த ஒரு 4-5 பெண்கள் கிளம்பி பிளாட்ஃபாரத்துக்குள்ளே போயிட்டோம். சரி, கேள்வி கேட்டால் பார்த்துக்கலாம் என்ன அப்படின்னு நம்ம போயிட்டோம். போய் பார்த்தாக்கா
இது ட்ரெயின் நிற்கிற இடம், அதாவது பிளாட்ஃபாரம். அந்த பிளாட்ஃபாரத்து இந்த இதில் எவ்வளோ அழகாக லைட்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்படியே பார்த்துக்கிட்டு நடந்து போயிட்டே இருந்தோம். கொஞ்சம் ஷிவரிங் தான் இருந்தது. என்னென்னா யாராச்சும் டிக்கெட்டு கேட்பானான்னு. சரி பார்த்துக்கலாம், ஒரு தைரியம்தான். ட்ரெயின் எல்லாம் நின்றுட்டுருக்கு. எல்லாம் ஃபாஸ்டஸ்ட்டு ட்ரெயின் தான் இதெல்லாம். வந்தே பாரதம் மாரி இது நல்லா ஃபாஸ்டஸ்ட்டு ட்ரெயின் தான். பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் எங்களோட வந்தவங்கள. ட்ரெயின் உடனே கரெக்டான நேரத்துக்கு கிளம்பி போயிடுச்சு. எங்கள் ஆளுங்க 2 பேர், அவங்க தமிழ்நாடு போலீஸில் ஐபிஎஸ்ஸாக இருந்தவங்க. அப்புறம் வெளியே வந்து காத்துக்கிட்டு இருந்தோம் எங்கள் குரூப் ஆளுங்க வராங்களா என்னன்னு. எல்லாம் வந்து சேர்ந்தாங்க. அடுத்து இந்த ஹோட்டலில் தான் நைட்டு ஒரு நைட்டு மட்டும்தான், ஒரு நாள் கிடையாது, ஒரு நைட்டு மட்டும்தான் ஸ்டே பண்ணோம். இது புறநகரில் இருக்கிற ஒரு ஹோட்டலு. கொஞ்சம் சீப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் சாப்பாடெல்லாம் சூப்பராக இருந்தது. ஏன்னா ஃப்ரீ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் அருமையாக இருந்தது. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் இந்த இடத்த விட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம். நைட்டு மட்டும்தான் ஸ்டே. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். காயின்ஸ் மாரி அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் பார்த்து ரீல்ஸ்லாம் நான் போட்டேன் இதை பற்றி. நல்லா ஜாலியாக இருந்தது, ஃபன்னாக இருந்தது. இதுதான் ஓஸ்லோ நகரத்தை பற்றி ஒரு சிறு குறிப்பு, கட்டுரை மாரி. வந்தாக்கா என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா இருக்குது.